இந்த நாளின் காலை வேளைக்காக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த வசனத்தை பெரும்பாலும் திருமண திருமண அழைப்புதலில் மேலே போடுவாங்க. ஆனால் இது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் என்ன செய்யும்? பொருந்தும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். வானத்தையும் பூமியும் முதல்ல படைப்பார். அதுக்கு பிறகு அதில் வெளிச்சத்தை தான் முதல்ல உண்டாக்குவார். ஒன்று ஒன்றா உண்டாக்கிட்டு கடைசியில் மனிதனை உண்டாக்குவார். மனிதனுக்காக எல்லாவற்றையும் முன்னக்கூட்டியே அவனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுட்டு தான் மனிதனை உண்டாக்குவார். அதான் நேர்த்தியாக அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? எவ்வளவு நேர்த்தியாக அவர் ஒவ்வொரு இதையும் பார்த்து ஞானமுள்ள தேவன் அவர். அவருடைய ஞானத்துக்கு முன்பாக நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஞானமாக அவர் ஒவ்வொன்றையும் ஒன்றையும் செய்திருக்கிறார் பாருங்கள். அந்த மனிதனுக்காக எல்லாவற்றையும் படைத்து வச்சுட்டு மனிதனை படைக்கிறார். மனிதனுக்காக ஒரு மனுஷியை உருவாக்குவார். அவ்வளவா ஆண்டவர் நேசிக்கிறாரு. மனுஷனை நேசித்து அவனை உருவாக்கி அவனை தன்னை துதிப்பான், தனக்காக வாழுவான் அப்படின்னு தான் அவர் செய்தது. ஆனால் மனிதனோ என்ன செய்தான்? மாறிவிட்டான். மனிதன் மாறி இஷ்டத்துக்கு அலைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுங்க? ஆசீர்வாதத்தை இழந்து போனால் சாபத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நோவா காலத்தில் பேழையை நேர்த்தியாக செய்ய சொல்லுவார். சகலத்தையும் அதே காலத்து நேர்த்தியாக ஒரு வெள்ளத்தை கொண்டு அழிக்க போகிறேன்னு நோவாட்ட சொல்லுவார். இந்த நீளம் இருக்கணும், இந்த அகலம் இருக்கணும், இந்த உயரம் இருக்கணும், இன்ன மரத்தில் செய்யணும், கீழ் பூசணும், ஜன்னலை உண்டாக்கணும், மிருகங்களை சேர்க்கணும், பறவைகளை எல்லாம் நேர்த்தியாக இது அவ்வளோ ஞானமாக செய்வார் பாருங்கள் அந்த காரியங்களெல்லாம். அதே போல் மோசே அந்த ஜனங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக அவர் 10 வாதைகளை பார்வோனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அவனை தலைப்பில் சங்காரத்தின் மூலமாக அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சு அதன் மூலமாக நமக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாத செய்து அந்த இஸ்ரேல் மக்களை வெளியில் கொண்டு வந்து அவர் அழைத்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அவர் ஆசரிப்பு கூடாரத்தை கூட நேர்த்தியாக செய்ய சொல்லுவார் அவனை. இந்த மாதிரி செய்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். ஒன்றும் சரிப்பட்டு வரல. கடைசி தானே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதையும் நேர்த்தியாக செய்தார். ரட்சிப்பை நேர்த்தியாக செய்து முடித்தார். சகலத்தையும் அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கிறது. இப்போவும் நமக்காக ஒரு பரலோகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பதற்காக அவர் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அதை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னார், சகலத்தையும் அந்த காலத்தில் நேர்த்தியாக நான் செய்திருக்கிறேன். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனோ தாயோ நேர்த்தியாக எல்லாம் செய்வாங்களோ அதே போல் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாக கொண்டதுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம்.